பரிசுத்தர இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடி உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு நம்முடைய குடும்பம் அனைத்தோடு கூட இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்ததான செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ரட்சிப்பு என்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துகள். முதலாவது வார்த்தையின் மேன்மை, இரண்டாவது வார்த்தை நிலைப்படுத்துதல், மூன்றாவது அவர் வருகையின் ஆயத்தம் என்கிற 3 தலைப்பில் நாம் ஒரு சில கருத்துக்களை உங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆக நீங்களும் ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்டவர்களாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் மிக பெரிதான மீட்பை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட கடந்து வருவார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் அந்த பாதையை செவ்வைப்படுத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவன் ஆடு மேய்த்துக்கு தான் கொண்டிருந்தான். ஆனால் அவன் அரசனாக மாறுவான் என்று அவன் கனவுல கூட நினைத்திருக்க மாட்டான். கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராக இருந்தார். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை ஒரு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒன்றுமில்லை என்று நாம் சோர்ந்து போய் கலங்கி கொண்டு வேதனையோடு கஷ்டத்தோடு புலம்பலோடு அழுகையோடு காணப்படலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் தருகிற ஒருவர் வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவச்சனமே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று வேதனையோடு கண்ணீரோடு நீ கதறலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான், இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னுடைய குழந்தை பாக்கியத்தை தர, உன்னுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறார். உன் இருதயத்தை அவருக்காய் திறந்து கொடுத்து விடும். உன் வாழ்க்கை பயணத்தில் அவரை உனக்கு முன்பாக வைத்துக்கொள். திசை தட்டுமாறி போய்விடாதபடி, திசை மாறி போய்விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் நீ உறுதியா இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவன் உன்னோடு கூட கடந்து வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவ்வை பண்ணுங்கள் என்றும். தேவச்சனமே, நம்முடைய வழியை கர்த்தருக்கு முதலாவது ஆயத்தப்படுத்த வேண்டும். அவாந்தர வழியை பாதை செவ்வைப்படுத்த வேண்டும். நாம் போகிற பாதை எது? நம்முடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதை நாம் நடக்கிறோமா? அல்லது நம்முடைய வழி கர்த்தருக்குடைய வழி ஒரு ஆயத்தம் இல்லாத வழியா இருக்கிறதா? நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது ஒரு ஆயத்தம் இல்லாத ஜெபமா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஒரு கரடு முரடான வாழ்க்கையா இருக்கிறதா? கர்த்தருக்குள்ள உறுதியா அன்பு பாராட்டாத விடாதபடி, கர்த்தருக்காக உண்மையான பாதையை தெரிந்தெடுக்க விடாதபடிக்கு ஏதோ பாதை நாம் போய்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் வழியை செவ்வைப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய பாதை கர்த்தருக்காக பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்காக வழி ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வைப்படுத்துங்கள். இன்றைக்கு கர்த்தர் வழி ஆயத்தப்படுத்துகிற தகப்பனாக, பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத பொய்யான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற பெற்றோர்களுக்கு எதிராக எழும்புகிற பிள்ளைகள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறதுல ஒரு அடிப்படையான அன்பு இல்லாத ஒரு குடும்பமாக, அடிப்படையான கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளாத ஒரு குடும்பமாக, அடிப்படையான ஒரு கர்த்தருடைய பாதை, ஒரு கர்த்தருக்குரிய பாதை ஆயத்தப்படுத்தாத ஒரு குடும்பமாக கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறான், இன்னைக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அடுத்த வசனம் பார்க்கிறோம். பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். நீங்கள் பாதையை செவ்வை பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பள்ளங்கள் இருந்தாலும் அது உயர்த்தப்பட்டு மலையும் குன்றுகள் என்ன செய்யுமா?
மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் கர்த்தர் அதை உயர்த்த வல்லமையுடையவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போட்டு கொஞ்சம் பிளப்பமான அந்த பிரச்சனைகளை உடைந்த பாத்திரமா இருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனைகளை முறியடித்து விட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவரா இருக்கிறார். தேவச்சனமே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்த போதிலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்த போதிலும், அன்னைக்கு மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருந்த என்ன கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், கர்த்தர் என்னை தொட்டார். ஆகியா அன்னைக்கு தேவனை பற்றி பிடித்தது நிமித்தம் எவ்வளவு பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளையாக இன்றைக்கு நிலைநிற்கும்படி அவர் எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நம்பும் மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள். யார் யாரெல்லாம் நான் நம்பினோ அவர்கள் என்னை விட்டு தூரம் போனார்கள். என்னுடைய குடும்பம் என்னை தூரப்படுத்தினது. ஆகையால் தேவச்சனமே, யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்த நிமித்தம் இன்னைக்கு அவருடைய அன்பை எடுத்து சொல்லும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய அன்பை ருசித்து பார்த்து அவருடைய சாட்சிகளை பிறருக்கு சொல்லும்படி என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பள்ளங்களை கர்த்தர் இன்றைக்கு நிறைவுபடுத்தி அவருடைய சொந்த சனமாக கர்த்தர் மாற்ற அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு தேவச்சனமே, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்றால், என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்மீட்சியை உண்டு பண்ணினார் என்றால், என்னை தொட்டவர் உண்மை உள்ளவர் என்றால், என்னை நேசிக்கிற தகப்பன் உண்மை உள்ளவர் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது. அதே மரணத்தை நோக்கி சென்ற என்னை தூக்கின தகப்பன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வாழ பிடிக்கல, தற்கொலை தான் காரணம் என்று வேதனையோடு புலம்பலோடு அழுகியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மரணத்தை விட்டு கர்த்தர் ஜெயத்தை தர போறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மேடுகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு கோணலானதுக்கு நேராக்கி கொண்டிருக்கிற தகப்பன், உங்க வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தகப்பன், ஒருபோது நம்மை விட்டு கொடுக்காத தகப்பன். எத்தனை பேர் போராட்டம் பண்ணட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எவ்வளவுதான் வேதனைகள் வரட்டும், எவ்வளவுதான் தத்தளிப்புகள் வரட்டும், ஆனாலும் கர்த்தர் இமை பொழுதை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கமான உருக்கங்களினாலே உங்களை சேர்த்து கொண்டேன் என்று வேதனை சொல்லப்படுகிறது. அன்றைய சிறு வயது முதலே நான் வேதனைப்பட்டவளாக, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாக, நிந்திக்கப்பட்டவளாக தான் காணப்பட்டேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் நான் கர்த்தருக்குள்ளே களி கூறுதலாக மகிழ்ச்சியாக கர்த்தர் என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகிய தேவச்சனமே, என் குடும்பத்தை மாற்றினார் என்றால் இன்னைக்கு அதே வேதனை கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சிக்குரிய பரிசுத்தவான்களாக கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை நிலைநிறுத்த போறார். அடுத்த வசனத்தை படிக்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவோ அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்துல கூப்பிட்ட யோவானுடைய சத்தத்தை கர்த்தருக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு நாம் வனாந்தரத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்கிற வனாந்தரம், குடும்பம் என்கிற வனாந்தரம், பிள்ளைகள் என்கிற வனாந்தரம், கடன் பிரச்சனை என்கிற வனாந்தரம், யோர்தான் என்கிற வனாந்தரம், எல்லாராலும் கைவிடப்படுகிற வனாந்தரம், வீடு இல்லை என்கிற வனாந்தரம், குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற வனாந்தரம், வியாதி பலவீனம் என்கிற வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போறார். ஆகால இந்த போராட்டங்களுக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்பட வேண்டும் என்றால், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்பட வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்து வருகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமையை மாற்ற போறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உடைக்க போறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் கஷ்டங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆகையால் தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள், கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் வேறு பக்கத்தை செய்யாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி கர்த்தரே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்போம் என்றால், அவரை நம்பி இருப்போம் என்றால், நாசி
நாசி சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனும் மாயா இருக்கிறான், எந்த மனுஷனும் பொய்யா இருக்கிறான். உதவி செய்வேன் என்று சொல்லுவார்கள், அந்த நேரம் வரும்போது கைவிடுவார்கள். இல்லை, என் சகோதரன் நல்லா இருக்கிறான் அல்லது என் சகோதரி நல்லா இருக்கிறாங்க, அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என் குடும்பத்தை எடுப்பித்து கட்டுவார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நாசி சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கண்மலை ஆகி கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உங்களை கொண்டு வெளியரங்கமாகும். ஆக தேவச்சனமே, இன்றைக்கு அப்பாவுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும் போது அவருடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை மேன்மைப்படிய, கர்த்தருடைய வார்த்தை மேன்மை என்பது கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிற தேவன், தேவ பிரசன்னத்தின்படி நம்மை நடத்துகிற தேவன். ஆக கர்த்தருடைய மேன்மையிலே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவார். சகல போராட்டங்களுக்கு நமக்கு ஒரு விடுதலை தருவார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா உங்க வாழ்க்கையில கடந்து வருவார். இரண்டாவது, வார்த்தையை நிலைப்படுத்துதல். ஒருவருடைய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு ஒரு மனிதரோடு பேச போறோம், அவர்கள் இன்று தருவேன் என்று சொன்னா அதை நம்புகிறோம், ஆனா இப்ப வரும்போது அது தோல்வியாய் மாறி போகிறது. அப்படிப்பட்ட மனிதருடைய வார்த்தைகளை நினைத்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம், ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அது உண்மை சத்தியம் உள்ளது. ஏசாயா 40 அதிகாரம் 6வது வசனம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் பூமியின் பூவை போலவும் இருக்கிறது. 6வது வசனம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. தேவச்சனமே, பின்னு கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என, அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அது மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஊதும் போது என்ன செய்யும்? புல் உதிரும், பூ என்ன செய்யும்? பூக்கும். கர்த்தருடைய வார்த்தை வசனம் அது ஒரு பூவை போன்றது. அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையில ஜீவன் உண்டு. ஜீவனும் மரணம் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவச்சனமே, கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளாகவும் நம்முடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றக்கூடியவதாகவும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய இருதயத்தை மேன்மைப்படுத்தக்கூடியவதாகவும் நம்முடைய காயங்களை கட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உதிர்ந்து பூ உதிரும். ஒரு மனுஷன் பலவீனமா இருக்கும்போது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கும் போது அந்த மனிதன் ஒரு மனிதனை ஜபிக்க கூப்பிடுகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ளே புறப்பட்டு போகும்போது அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு உயிர் மீழ்ச்சி வருகிறது. கர்த்தருடைய வசனம் அந்த மனிதருக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிற உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அந்த வார்த்தை என்னவாக மாறுகிறது? ஒரு பூவை போன்றதாக மாறுகிறது. புல் உலர்ந்து போகும். புல் என்ன செய்யும்? புல் வளரும். அது வெயில் வந்த உடனே என்ன செய்ய? காய்ந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்லது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் கடந்து வரும். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு. அந்த புல் உலர்ந்து போன உடனே இந்த பூ என்ன செய்யும் பாருங்க. அந்த சோர்வு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் போராட்டம், ஒரு மனித வாழ்க்கையினுடைய பிரச்சனை, அந்த சோர்வு அந்த மனுஷனை விட்டு நீங்கி போகும்போது இந்த வசனமாகிய பூ அவர்களுக்குள்ள என்ன செய்யும்? உதிர்ந்து கொண்டே இருக்கும். தேவ அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். தேவ பிரசன்னம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அங்கு கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு சோர்ந்து போகிற ஜீவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும் போது அவருக்குள்ள இருக்க ஆத்மா என்ன செய்யும்? ஒரு புது பொலிவோடு காணப்படும். ஒரு உற்சாக ஆவி அவர்களுக்குள்ளே கடந்து வர, ஒரு உற்சாகத்தின் மேன்மை கடந்து வர கர்த்தருடைய வார்த்தை அங்கு என்ன செய்யும்? கிரியை செய்து கொண்டிருக்கும். அந்த அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். கர்த்தருடைய வார்த்தையில ஒரு மனுஷன் நிலை நிற்கும் போது அது ஜீவன் உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் மரண தருவாய் நோக்கி கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறதாய் கடந்து வருகிறது. ஆகையால் தான் வசனம் சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தையில நிலைப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எனக்கு அடிமைக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு, கவலை, கஷ்டங்களுக்கு ஒரு அளவே இல்லை. வாழவே பிடிக்காத ஒரு
சூழ்நிலையில அழிந்து தெரிந்து கொண்ட வருஷங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் தேவச்சனமே வேறு அங்கும் இங்கு திசையாதபடி கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி, கர்த்தரை நல்லவர் என்று சொல்லி, கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டிருந்தது நிமித்தம் இன்றைக்கு சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் எங்களை கிருபை செய்து கொண்டிருக்கிறார். வீட்டில் இருக்கவே பிடிக்காத, வீட்டில் யாரை பார்த்தாலே பிடிக்காத, எப்படி இந்த போராட்டத்திலிருந்து வெளியில வருவோம் என்கிற ஒரு மனதுக்குள்ளே போராட்டம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். மனதுக்குள்ளே சஞ்சலம் மட்டும் இருந்து கொண்டு இருக்கும். ஏனென்றால் என் குடும்பத்தை பார்த்து எங்களை பார்த்து பேசுவதற்கு ஒரு கூட்ட ஜனம் உட்காரும். அந்த உட்காருகிற கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் என்னை ஒரு ஜெபிக்க கூடியவளாக அதே இடத்துல நிறுத்தி இன்றைக்கு அவருடைய அன்பை எடுத்து செல்லும்படி அவர் எனக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகிய தேவச்சனமே இந்த அற்புதத்தை செய்த தேவன் அந்த வார்த்தை என்கிற பூ உதிர்ந்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்த போல உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்ல எத்தனை வருடம் ஆயிற்று, என் தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்ற வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற மகளே, கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். எல்லாராலும் மலடி 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 என்று பேசப்பட்ட உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார். சர்ப்பத்தின் கட்டை உடைத்து, சத்துரு போராட்டங்களை உடைத்து, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் சொல்கிறார், இரட்டிப்பான நன்மை உனக்கு தரப்போகிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறார். உன் வாழ்க்கை பயணத்துல கர்த்தரை நோக்கி பாரு. நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைப்படுங்கள், அப்பொழுது அவர் அற்புதத்தை செய்வார். மூன்றாவது, அவர் வருகையிலே ஆயத்தப்பட வேண்டும். சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவன் என்று கூறு. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம். தேவச்சனமே, கர்த்தருக்காக வழி ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்காக உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள். அவருடைய வருகைக்காக தன்னை அர்ப்பணம் செய்யுங்கள். செய்யும் என்னை சுவிசேஷியே, கர்த்தரை கட்டப்பட்டு இருக்கிறாயா? மன நொந்தவளா இருக்கிறாயா? மனம் உடைந்து போய்கொண்டிருக்கிறாயா? மனம் உளைச்சலினாலே துவண்டு போய்கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. சீயோன் என்னை சுவிசேஷியே, நீ சத்தமிட்டு கூப்பிடு. கர்த்தருடைய பர்வதத்துல ஏற கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்திக்கொள். கர்த்தர் காட்டுகிற செம்மையான பாதையில் நடங்க. இப்படி மௌனமாய் இராதபடிக்கு, ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் வாயை விரிவாய் திறந்து ஜெபி. நீ யாரை கண்டு பயப்படாமலோ, சத்தமிட்டா யாரும் ஏது சொல்லி விடுவாங்களோ என்று நினைக்காதபடிக்கு, உன் அறை வீட்டுக்குள்ள இருந்தாலும் சத்தமிட்டு உன் வாயை விரிவாய் திறந்து கர்த்தாவை என்று கதறி கூப்பிடு. சத்தமிட்டு கூப்பிடு. சீயோன் குமாரத்தே, கெம்பீரித்து பாடிய வசனம் இருக்கிறதெல்லாம். கர்த்தருடைய ஜனம் கெம்பீரித்து மகிழ வேண்டும். கர்த்தருக்குள்ளே களி கூற வேண்டும். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்காக சீயோன் பர்வதத்தில் ஏற வேண்டும். கர்த்தருடைய சீயோன் பர்வதம் என்பது கர்த்தருடைய ஜனம் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் போகிற சபையை குறைக்கலாம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய சபைக்குள்ளே போகும்போது என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும். வாயை விரிவாய் திறந்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாத தடைகள் ஏன் தெரியுமா? பலர் வாயை விரிவாய் திறந்து ஜெபிக்க மாட்டார்கள். பலர் தேவ சமூகத்தை நோக்கி கதற மாட்டார்கள். இன்றைய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஜெபி. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால்
தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய உயர்ந்த பர்வதத்துல ஏற கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியை களி கூறும் போது அவருடைய உங்கள் சத்தத்தை உயர்த்தி அவர் கூப்பிடும் போது நிச்சயமா இறங்கி வருவா. உங்க எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த பலவீனங்களா இருந்தாலும், எந்த தோல்வியா இருந்தாலும், மனுஷரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும், மாமி மருமகளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள போராட்டமா இருந்தாலும், மருமகள் மாமியாருக்குள்ள பிரச்சனையா இருந்தாலும், உங்கள் பிரச்சனை பாராதபடிக்கு தேவ சமூகத்துல உங்கள் வாயை விரிவாய் திறந்த ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல பிரச்சனைகளை இன்றைக்கு நீக்கி போட்டு சகல போராட்டங்களை உடைத்தறிந்து சகல கஷ்டங்களை உடைத்தறிந்து உங்களுக்கு வெற்றியை தரப்போகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். 8வது வசனம் படிக்கலாம். புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும். தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிடும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள நிலை நிற்கிறது போல நமக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசின ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் கர்த்தர் ஜீவன் உள்ளதாய் மாற்றி கொண்டிருக்கிறார். புலம்பலோடு அழுகையோடு போராட்டங்களோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும் என்று சொல்ல விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில விடுதலை வரும். 6வது வசனத்தை ஒருக்கா கூட படிக்கலாம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லணும்? தேவச்சனமே, நீ கர்த்தருக்காக பர்வதத்துல ஏற, கர்த்தருடைய சமூகத்துல போய் முழந்தால் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் இதை நேசிக்கிறான், கர்த்தர் இதை கேட்கிறான், கர்த்தர் இந்த வார்த்தைகளை நிலைப்படுத்த போகிறான். ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் நிலைப்பட்டு இருக்கும் போது, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது நான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற பள்ளங்களை எல்லாம் நிரப்ப போகிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல மலைகளை குன்றுகளை தாழ்த்தி போட போறேன். உங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். கர்த்தருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். ஆகையால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையில நிலை நிற்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை நிலை நிற்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட அழிவு நாசமோசங்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த மனிதன் அசையாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை உறுதியா பிடித்து நிற்கும் போது அந்த மனிதனுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை கொடுத்து அவரை புது பாத்திரமாக மாற்றி ஒரு புது சிருஷ்டியை மாற்றி கர்த்தருடைய ஜனமாய் மாற்றுகிறார். 3வது 40ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாடுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. தேவச்சனமே, அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது, கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகும் போது, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் எந்தெந்த மனுஷனுக்கு எந்தெந்த காரியத்தை வைத்திருக்கிறாரோ, எந்தெந்த மேன்மை வைத்திருக்கிறாரோ அவர் அளிக்கும் பலன் அவனோடு கூட வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்காக எதை செய்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயம் தருவா. பூமியில எதை செய்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை நிச்சயமா உங்களுக்கு தருவா. நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலனை தருவா, தீமை செய்தால் அதற்குள்ள பலனை தருவா. ஆகையால் தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு செய்கிறதை உண்மையா செய்யுங்க, உண்மையா உத்தமமாய் செய்யுங்க. கர்த்தருக்காக உண்மையா நில்லுங்க, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யுங்க, உண்மையான கர்த்தருக்காக தேவச்சனமாக எழும்புங்க. கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்லுகிறது, பிறருக்காக கர்த்தருடைய அன்பை சொல்லுகிறது உண்மையா இருப்பீர்கள் என்றால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். 2வது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து
கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தேவச்சனமே, கர்த்தருக்குள்ள உண்மை உத்தமமா நீங்க இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரா பாருங்க. கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல நம்மை நடத்துகிற தகப்பனா இருப்பார். யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தகப்பன் அவருடைய மடியிலே நம்மை வைத்து அவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல நம்மை அவருடைய பாதையில மெதுவாய் நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். யாருடைய கைக்கும் மனிதன் கைக்கும் உலகத்தின் கைக்கு நம்மளை விட்டு கொடுக்காத தகப்பன். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, ஒரு தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல மெதுவான கரவால் ஆடுகளை நடத்துகிற தகப்பன் இன்றைக்கு நம்மை மெதுவாய் நடத்த கர்த்தருடைய பாதையில உண்மை சத்தியமான பாதையில நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற முதலாவது என்ன தலைப்பு? கர்த்தர் வார்த்தையின் மேன்மை என்கிற தலைப்பில் பேசியிருக்கிறார். இரண்டாவது வார்த்தையை நிலைப்பட வேண்டும். மூன்றாவது அவர் வருகையில் ஆயத்தப்பட வேண்டும். இந்த மூன்று பொறுப்புகளை இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி என்னைய குடும்பத்தை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க, என் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளே நான் உண்மை உத்தமா இருக்க வேண்டும். இருந்தா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டாப்பா, மலைகள் குன்றுகள் என்னை விட்டு தகர்ந்து போகட்டும் என்று தேவ சமூகத்துல உறுதியோடு ஜபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து ஜபிக்கலாமா? ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல முழந்தால் படியிட்டு ஜபிக்கலாம். பரிசுத்தரே, நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அப்பா, தகப்பன் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல அப்பா எங்கள் ஜனத்தை கர்த்தாவே உம்முடைய பாதையில உண்மை உத்தமமாய் நடத்தி வரும்படியாக ஒப்பு கொட்டிக்கிறப்பா. கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தேவ ஜனமாக எங்கள் ஜனத்தை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள் என்கிற பிரச்சனையிலிருந்து எல்லா ஜனங்களுக்கு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்தவர்களாக உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொன்னீரே. அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. எந்த மனுஷனையும் நம்பி மோசம் போகாதபடிக்கு கர்த்தாவே உண்மையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய என் தேவ ஜனமாக கர்த்தாவே என் ஜனத்தை நடத்தும்படியாக துதிக்கிறாப்பா. ரீகபால் அகுந்தர சகரக கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்பா அது உயர்ந்த இடத்துல வைக்கும் என்று சொன்னீரப்பா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கக்கூடிய தேவ ஜனமாக என் ஜனத்தை நடத்தும்படியாக துதிக்கிறார். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகளா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நிலைநிற்க முடியாதபடி, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ண முடியாதபடிக்கு, ஆயத்தமாக விடாதபடிக்கு சத்துரு ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே அழித்து கொண்டிருப்பான் என்றால் நசரீயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால எல்லா குடும்பங்களும் இன்றைக்கு விடுதலை பெற்ற பெண்மான்களை போல கர்த்தரை நம்பக்கூடியவர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக துதிக்கிறாப்பா. மரணத்தை ஜெயமாக மாற்றின தகப்பனப்பா, மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினது போல அப்பா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தகப்பன மரண தருவாயில் உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களுக்குள்ள உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டாப்பா. ரீகபால் அபோரபோ ஷகர் ரகன் தரிக்கரா ரீகபால் அபோர்மி கரசியன் தரிக்கரா ரிபல் அபோரபோ ஷகர் ரகன் தரி என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா. உம்முடைய பிள்ளையுடைய வனாந்தரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைந்து போவதாக அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டாப்பா. கஷ்டத்தையும் வியாதியும் வறுமை படுக்கை கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீக்கி போடும்படியாக துதிக்கிறோம். வாலிப மகளே, பெற்றோருக்கு தெரியாத இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிற சில மனிதரை நம்பினது நிமித்தம் இன்றைக்கு நான் வாழ்வதா சாவதா என்பது எனக்கு தெரியல. இந்த ஒரு கபால் அகுந்தரி சகராக கதறி கொண்டு தற்கொலை பண்ணிவிடலாமா என்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், ரீகாபால் அவர்மி கரா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற. நீ என்னை நோக்கி பாரு, நீ என்னை நோக்கி பாரு.
இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. என் பலனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவே என்று சொல்ல. அப்பொழுது நீ பிழைப்பான், அப்பொழுது நீ பிழைப்பான். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே கடந்து வருகிறது. என்னுடைய தேவனுக்குள்ளே களி கூற, கர்த்தருக்குள்ளே அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவருடைய கருத்துல உன்னை ஒப்பு கொடுத்து விட உன் வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். பல நேரம் தேவ அன்பை விட்டு தூரம் போனது நிமித்தம் இன்னைக்கு வேதனைகளை, கஷ்டங்களை, பாடுகளை, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆக கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். முழு உள்ளத்தோட, முழு மனதோடு என்னிடத்துல கடந்து வா, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறாப்பா. திருமணம் முடிந்து இன்னும் 19 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு குழந்தை பாக்கியத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கை கரடு முரடான பாதை மாறாதா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் நிரப்பப்படாதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? கர்த்தருடைய வார்த்தை பூ போல உதிரும் போக்காதா என்ற வேதனையோடு தத்தளிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு ரக்கபால் அகுந்தரிசகா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். நீ உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிற. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமா நீ சாட்சியா நிற்பாய், அற்புதத்தை காண்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொட்டிக்கிறப்பா. அற்புதங்களாக, அடையாளங்களாக கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை நிலைநிறுத்தும்படி எரேமியா தேசத்துக்காக ஜெபித்தது போல நாங்களும் தேசத்துக்காய் கதறுகிறோம். எல்லா குடும்பங்களும் விடுதலையாக்கப்படணும், எல்லா குடும்பங்களும் மீட்பை பெற்றுக் கொள்ளணும். அசாதாரணமான ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் என்று கட்டளையிடுகிறோம். கூடவே ஒரு பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.